நாளைக்கு பிறந்த நாள் எனக்கு. ஹீரோ ரெஸ்டாரண்ட் கடைக்கிட்டே வந்து இப்ப அவர் முதலாளியை வந்து இப்ப நம்ம சந்திச்சு பேச போறோம். இதே வந்து புதுசா வச்சிருக்க ஹோட்டலு பார்த்துக்கோங்க. தேனி மாவட்டம் சின்னமனூர் எரசநாயகன் ரோட்ல வந்து ஒத்த வீடுன்ற இடத்துல கடை வச்சிருக்காரு. பார்த்துக்கோங்க. வீரம் ரெஸ்டாரண்ட் பேக்கரி அண்ட் ஸ்வீட் பிரியாணி நாட்டுக்கோழி சாப்பாடு எல்லாம் போகிறாங்க. இப்போ ஓனரை வந்து நம்ம பேட்டி எடுக்க போகிறோம். பார்த்துக்கோங்க. இதே ஒத்த வீடு. இது வந்து எரச ரோடு. எரச ரோடு பார்த்துக்கோங்க. உள்ள போய் ஓனர்கிட்ட பேசுவோம். வாங்க போவோம். யுகர் அப்படி எடுத்தமான இது வந்து மேலே போய் டிஃபன் எல்லாம் சாப்பிட்லாம். மேலே மேம்பாடிக்கு போகிற வழி. மேம்பாடிக்கு போய் டிஃபன் எல்லாம் சாப்பிட்லாம். இப்போ வந்து ஓனரை வந்து பேட்டி எடுக்க போகலாம். அண்ணே வணக்கம்ண்ணே. பாருங்க. ரொம்ப நன்றி. இப்ப வந்து நீங்க அஜித் ரசிகரா இருந்துட்டு இப்படி வந்து ஹோட்டல் வச்சிருக்கீங்க. 5 ரூபாய்க்கு டீ தரீங்க. எப்படி உங்களுக்கு கட்டுது? பல சேவையெல்லாம் பண்றீங்க. நாட்டுக்கு நம்ம மக்களுக்காக வேண்டி நல்ல சேவையெல்லாம் பண்றீங்க. எப்படி உங்களுக்கு கட்டுது? இது வந்து பிசினஸா பார்க்காம நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொழில் நிறைய வச்சிருக்கோம். அங்க சம்பாரிச்சு கொண்டு வந்து மக்களுக்கு செய்யறதுக்காக வந்து ஹோட்டல் வச்சுக்கிறோம். சேவைக்காக ஹோட்டல் இது. பரவாயில்ல. நாங்க இப்ப ஏகப்பட்ட ஆளுகிட்ட கேட்டோம். நம்ம பீரோ ரெஸ்டாரண்ட்ல வந்து நல்லா சாப்பாடு இதெல்லாம் நல்லா தரமா போடுறீங்களா? காலையில டிஃபன்லாம் நல்ல டேஸ்ட்னு சொல்லி எல்லா பேருமே இங்கேயே கூட்டமா வராங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம டிஃபன்ல வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து ஆட்டுக்கோழி குழம்பு இட்லியில அப்படி என்ன மிதக்க இருக்கா. அது இல்லாம ஆட்டுக்கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, நான்வெஜ் குழம்போட காலையிலே டிஃபன். நம்மளுக்கு கட்டுதோ கட்டலையோ மக்கள் நல்லா சாப்பிட்டும் நினைக்கிறீங்க. இது சேவையா செய்யணும். உண்மையாவே இல்ல, நாங்களும் நல்லா சாப்பிட்டு பார்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு சேவையாத்தையும் பண்றீங்க. ஆமா. இப்ப நீங்களும் கடைக்கு வந்தீங்க, கடை ஃபீல் வராது உங்களுக்கு. ஆமா. குடும்பத்தோட ஃபேமிலி ஹோட்டல் மாதிரி தான் இருக்கு. நான் எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துட்டேன். நல்ல ஹோட்டல் மாதிரியே கிடையாது. நம்ம ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கு. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்படியே போச்சுன்னா நல்ல தரமாத்தே இருக்கும். அஜித் குமார்ன்றதுக்கு அவர் தலைவருக்கு ஏற்றபடி நீங்க இருக்கீங்க. இப்ப வந்து 5 ரூபாய்க்கு முடியாதவங்க மாற்றுத்திறனாளி கொடுத்துக்கிட்டு தெரியும். நான் பார்த்தேன். ஆனா என்னோட லாங் லைஃப் ஆசை எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்கணும் 5 ரூபாய்க்கு. இப்ப அம்மா உணவகம் எப்படி இருக்கு, அதே மாதிரி அஜித் உணவகம் மாறணும். அது வரைக்கும் மக்கள் சப்போர்ட் பண்ண இன்னும் நிறைய பண்ணுவேன். மக்கள் எல்லாமே இங்கதான் வராங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பல பிசினஸ்ல இருக்க பணத்தவும் இங்கதான் போடுறீங்க. ஆமா. அந்த பிசினஸ்ல லாபம் கிடைச்சாலும் நஷ்டம் வந்தாலும் எல்லாமே இங்க கொண்டு வந்து போட்டு மக்களுக்காக வேண்டி இப்படி ஒரு சேவை பண்றீங்க. ஆனா இப்படியே அது வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து போதும் சொல்றது சாப்பாடு எல்லாத்தையுமே யாரும் போதும் சொல்ல மாட்டாங்க. சாப்பாடு போதும் சொல்றது. ஆமா. அதனால வந்து நம்ம இந்த உணவை வந்து தரமா கொடுத்துட்டோம்னா நம்ம மேல இருக்க பாத்துக்கலாம். உண்மையிலேயே பரவாயில்லை. நாங்க சாப்பிட்டு பார்த்தோம். நல்ல தரமா இருக்கு. பிரியாணி எல்லாம் அன்னைக்கு நீங்க கடை முத ஓபன் நல்லா சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட மறுநாள் வந்து கேட்டோம், பிரியாணி இல்ல, தீர்ந்து போச்சு. ஆமா. அந்த மாதிரி கூட்டம், பயங்கரமான கூட்டம். இன்னைக்கு இனிமேலத்தையும் கூட்டம் வரும் போல. ஆமா. இப்ப நைட்டு ஒரு 9 மணிக்கு முடிச்சிடுறீங்களே. 10 மணிக்கு முடிச்சிடும். இப்படியே இந்த கடை வந்து நல்ல நிலைமைக்கு ஆகி நல்லா வரணும். மக்களுக்காக வேண்டி பல நன்மைகள்லாம் நீங்க செய்யணும் அப்படின்ட்டு அவரு அஜித் ரசிகர் வேற நீங்க. ஆமா. உண்மையிலேயே அவர் மாதிரி ஒரு இறக்க குணம் உங்களுக்கு இருக்கு. நாங்க பார்த்த அளவுக்கு நல்லா தரமாத்தையும் இருக்கீங்க. ரொம்ப இது வரைக்கும் நீங்க பேட்டி எங்களுக்காக வேண்டி டைம் ஒதுக்கி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா.